தட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய வாஞ்சை ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு இடம் கொடு, நான் உன்னை வழி நடத்துறேன். ஆமென். குடும்பத்தின் காரியங்களா, ஊழியங்களா, அப்பாவை மாத்திரம் அந்த நிரப்பின போதும், ஆமென். அவர் நம்மளை ஆளுகை செய்த போதும், உள்ளும் ஆமென். புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிறார். ஆமென். ஆமென். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம், கண்ணீர், வியாதி, பலவீனம், அந்த வனாந்திரத்துல இயேசுவை அனுமதிக்கும் போது செழிப்பாய் மாறும். ஆமென். குறைவுகள் நிறைவாகும், வேதனைகள், வியாதிகள் சுகமாய் மாறும், ஆமென். விடுதலை உண்டாகும், சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். ஆமென். அவர் நமக்குள்ள இருந்து வழி நடத்தினா நம்முடைய குடும்பம் பரலோக ராஜ்யம் போல மகிமையாய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அவர் மாற்றம் போதும். திரளான புல் வெள்ளிகளை பார்க்கலும் விலையேறப்பட்ட செல்வம், அந்த ஆமென். செல்வத்தால் நம்முடைய இதயம் நிரப்பப்படும் போது நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கற்றுக்கூடிய காரணம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஆமென். நான் இருதயத்துல அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவரு எனக்குள்ள வந்து நான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லல, அவர் ஆமென். எனக்குள்ள வர்றார். என்னுடைய குறைவுகளை எல்லாம் தீர்க்க அவர் போஜனம் கொடுக்கிறார். என்னுடைய தேவைகளை அறிந்தவராய் நானும் ஆமென். அவரோடு கூட சீக்கிரவனை காணப்படுகிறேன். அவர் வரும் பொழுது வெறும் கையாய் வருகிறவர் அல்ல, நம்மை திருப்தியாக போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா. ஜாதிகளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன கேள், ஜாதிகளை கொடுப்பேன். ஜாதிகளை சுதந்திரமாகும். நீங்கள் அறியாத ஒரு போதனை எனக்கு உண்டு. என்ன போஜனம்? யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் பசி விட்டு களைப்படைந்தவராய் கிணற்றங்கரையில உட்கார்ந்திருந்தார். அவருடைய சீடர்கள் அல்லேலூயா. ஆறாம் வசனத்தை படிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல அல்லேலூயா. அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அல்லேலூயா. படிக்கிறீங்களா? போதும். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ தாகத்துக்கு தா என்கிறார். இங்கு இளைப்படைந்தவராய் ஒரு பசி விட்டு கிணற்றங்கரையில உட்கார்ந்திருக்கிறார். சீடர்கள் அவருக்கு ஆகாரம் வாங்கும்படி பட்டணத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அவர் என்ன பண்ணார்? கதவை தட்டி கொண்டிருந்தார். யாருடைய கதவை? அந்த